5 ஆண்டுகளுக்கு பிறகு வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 6.25ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் வீட்டுக்கடன், தனிநபர் கடன் உள்ளிட்ட கடன்களின் வட்டி விகிதம் குறைய வாய்ப்புள்ளது. வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடமிருந்து குறுகிய கால மற்றும் நீண்ட கால கடன்களை பெறுகின்றன. இந்த கடன்களுக்கு ரிசர்வ் வங்கி வட்டியை நிர்ணயிக்கும். இந்த வட்டி விகிதமே ரெப்போ ரேட் எனப்படும். உதாரணத்துக்கு ரெப்போ ரேட் 6% என ரிசர்வ் வங்கி நிர்ணயித்தால் வங்கிகள் ரிசர்வ் வங்கிக்கு 6% வட்டியை செலுத்த நேரிடும். மக்களிடம் பணப்புழக்கம் குறையும் போதும் தொழில்துறையில் தளர்வு ஏற்படும் போதும் ரெப்போ ரேட்டை ரிசர்வ் வங்கி குறைக்கும். இதனால் நாட்டில் பொருளாதார நிலையையும் பணப்புழக்கத்தையும் மேம்படுத்த முடியும். ரெப்போ ரேட் குறைந்தால் வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன்களை அளிக்கும். உற்பத்தி துறைக்கும் குறைந்த வட்டியில் கடன்கள் கிடைக்கும். இதனால் வீட்டுக்கடன், வாகனக்கடன், பர்சனல் லோன் எனப்படும் தனிநபர் கடன் போன்ற வங்கி கடன்களை வாங்குபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். மக்களிடம் பணப்புழக்கம் அதிகமாகும். கடன் வாங்கிய மக்கள் அதனை செலவழிப்பார்கள். இதனால் நாட்டில் உற்பத்தி பெருகும். பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதால் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் விதமாக ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநரான சஞ்சய் மல்ஹோத்ரா தலைமையிலான முதல் கூட்டத்தில் ரெப்போ வட்டி விகிதம் 6.25% குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு 6.5% ரெப்போ வட்டி விகிதம் இருந்தது. கடந்த 5 ஆண்டுகளில் முதல் முறையாக வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. வீட்டுக்கடன், பர்சனல் லோன், கார் கடன்களின் வட்டி விகிதத்தை நிர்ணயிப்பதில் ரெப்போ வட்டி விகிதம் முக்கிய பங்களிக்கிறது. ரெப்போ வட்டி விகிதம் தற்போது குறைந்துள்ளதால் பொதுமக்கள் வங்கிகளில் வாங்கிய கடன்களை வட்டியுடன் திருப்பி செலுத்துவதற்கான மாத EMI தொகை குறிப்பிட்ட அளவு குறைவதற்கான வாய்ப்பு தற்போது உருவாகியுள்ளது.